எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கரண்டி ஆம்லெட் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்குறேங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன். 2-3 மிளகாய் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தூளாக இது சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மசால் தூள் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி சும்மா கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அடித்து கலக்கிக்கலாங்க. எல்லாம் முட்டையோடு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. அப்போ தான் பிரிஞ்சு வராது. அடுப்பில் எண்ணெய் காய்ச்சிற கரண்டி, தாளித்து கொட்டுற கரண்டி வச்சுக்கலாங்க. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கரண்டியில் ஆம்லெட்டுக்கு ஊற்றிக்கலாங்க. மெதுவாக லேசாக கிண்டி விட்டு திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த பக்கமும் வேகட்டுங்க. திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கரண்டி ஆம்லெட்டு தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் ஈரல் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு கோழி ஈரல் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்குதுங்க. இப்போ இந்த கோழிக்கறி ஈரலை 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாங்க. லவங்கம் பட்டை சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா கோழி ஈரலை இதில் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டிலே அரைச்சதுங்க. மசாலா போட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வதக்கி பிரட்டி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் சிக்கனில் இறங்கி நல்லா சிக்கனில் அந்த ஈரலில் இருக்கிற தண்ணி சுண்டி நல்லா எண்ணெயோடு சேர்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறமா கறி வேகிறதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. தண்ணி சுண்டி கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா
நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாங்க. இப்போது கோழிக்கறி ஈரல் ஃப்ரை தயாராகிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் சிக்கன் ஈரல் குழம்பும் கோழிக்கறி ஈரல் கிரேவியும் செஞ்சு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.